அவள் பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் பயங்கரமானவளா இருப்பா. ஏன்னா அவளுடைய உருவ அமைப்பு அப்படி, பன்றியினுடைய முகம், அதுவும் சாதாரண பன்றி கிடையாது, காட்டு பன்றி. பன்றிங்கிறது சாதாரணமா எல்லாத்தையும் சாப்பிடும், ஆனா காட்டு பன்றி அப்படி கிடையாது. அது என்ன தெரியுமா சாப்பிடும்? பூமியை அகழ்ந்து தோண்டி எடுத்து அதுல இருக்கக்கூடிய கிழங்கை தின்னக்கூடிய தன்மை இந்த காட்டு பன்றிக்கு உண்டு. ஏன் இதை நான் இவ்வளவு ஆழமா சொல்றேன் தானே நீங்க நினைக்கிறீங்க? நம் வாழ்க்கையில் இந்த கிழங்கு போல அடியில கிடக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட அகழ்ந்து தோண்டி எடுத்து அதில் வரும் துன்பத்தை நீக்கும் தன்மை இந்த வாராகிக்கு உண்டு. எங்கள்கிட்ட சிலையும் இல்லைங்க, படமும் இல்லைங்க. இப்படி ஒவ்வொரு தெய்வத்தையா படமா வாங்கி 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 வச்சோம்னா எங்க பூஜை அறையெல்லாம் பத்தாதுங்க, நாங்க ரொம்ப சாதாரணமான நிலைமையில இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க ஒண்ணு கவலையே பட வேண்டாம். வாராகி படமாக இல்லாவிட்டாலும் அவள் நமக்கு தீப பயன்படுத்தக்கூடிய மண் விளக்கோ அல்லனா பஞ்சலோக விளக்கோ வெள்ளி விளக்கோ ஏதோ ஒண்ணு வாராகிக்குன்னு தனியா வைக்கணும். நாம எப்போதும் ஏற்றக்கூடிய விளக்கு அல்ல. நான் தெளிவா சொல்றேன், வாராகிக்குன்னு ஒரு சின்ன சட்டி கூட, மண் சட்டி விளக்கு கூட ஒண்ணு வச்சுக்கலாம். அதுல நெய் ஊத்தி ஏத்தனா ரொம்ப விசேஷம், இல்லைன்னா எண்ணெய் ஊத்தியே நீங்க ஏத்தலாம். ஒரே ஒரு விளக்கு வச்சுக்கணும், கொஞ்சம் அதுக்கு மல்லிகை பூ வைக்கணும். அதை வச்சுட்டு வாராகி நீ இந்த தீபத்தில் எழுந்தருளி எனக்கு அருள் புரி. வாராகி படமாக இல்லாவிட்டாலும் அவள் நமக்கு தீப ரூபத்திலும் எழுந்தருளி அருள் புரிவாள். அவள் காட்டுப்பன்றியின் ரூபத்தை உடையவள் என்பதனாலே இந்த அம்பிகைக்கு கிழங்குகள் ரொம்ப விருப்பமானது. குறிப்பா சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப பிடிக்கும். அதனால சக்கரவள்ளி கிழங்கு பிடித்த பழங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னாசி, மாதுளை, இந்த மாதிரி பழங்கள்